ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 77 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இந்த இடத்துல நம்முடைய தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது நான், இது என் பலவீனம். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் இந்த 77 அதிகாரம் 10 வசனத்திற்கு முன்பாக சில வசனங்களை காண்போமானால் அதிலே தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 77 4 முதல் 9 வசனங்கள். நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். இப்படி நம்முடைய தாவீதானவர் தன்னுடைய சுயமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பேசி முடித்த பின்பு, அப்பொழுது தாவீது, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் இன்னொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். சங்கீதம் 103 அதிகாரம் 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல தாவீது தன் சுயமாய் பேசிவிட்டாலும் அவர் அந்த 77 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். இது என்னுடைய பலவீனம் என்று அவர் சொல்லிவிட்டு, அவர் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், பூர்வ காலமாய் உம்முடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த 103 அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது சொல்லுகிறார். இந்த 2 வசனத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. காரணம், அந்த இடத்துல நினைவு கூறுகிறேன், இந்த இடத்துல மறவாதே என்று சொல்லுகிறார். நினைவு கூறுதலும் மறவாமல் இருப்பதும் நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறவாமல் இருப்பதுமான காரியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். அதற்கான கடமை நம்முடையது. எனக்கன்பானவர்களே, ஒருவனுடைய வாழ்க்கையில அந்த நன்றி மறவாத இருதயம் என்று ஒன்று இருக்குமானால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சுயமாய் ஒரு காரியத்தை யோசிக்கிறதை விட்டுவிட்டு, ஒருவேளை சுயமாவே யோசிச்சாலும் அப்படிப்பட்ட சுயமான காரியங்கள் நம்முடைய சிந்தைக்கு வரும்போதெல்லாம், இது என்னுடைய பலவீனம், இது என் பலவீனம், இது என்னுடைய தவறு, இது என்னுடைய தவறான சிந்தனை, இது என்னுடைய தவறான இருதயத்தின் யோசனை, இது தவறு, ஆண்டவர் இப்படி சொல்லல, ஆண்டவராகிய தேவன் அப்படி என்ன வழி நடத்தல, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான காரியத்தை நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையில பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாய் காணப்படுகிற இந்த 77 சங்கீதத்தை அனைவரும் வாசித்து நீங்கள் தேவனுக்குள் ஸ்திரப்படுங்கள். உங்களுக்கு வருகிற பலவீன நேரத்துல தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்து அவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்வீர்களானால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக தம்முடைய பலன் முழுவதையும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். மரித்தும் பின்பு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்முடைய பலவீனத்தில் பூரண பலன் தந்து இதோ நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.